ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் டேல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பபிள் டீ, போபா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுலபமாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ அப்டேட்க்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுலில் கொஞ்சமாக பெரிய சைஸ் ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இது சாபுதானான்னு சொல்லுவாங்க, அதேமாதிரி சாகுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நான் லைட்டாக சூடு பண்ண சுடு தண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப சூடு பண்ண வேணாம், லைட்டாக வார்ம் வாட்டர் இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். டென் மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுனால நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சு இந்த ஜவ்வரிசி பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பால்ஸ்லேயும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஹாட் வாட்டரில் 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பாயில் பண்ண விடுங்க. அந்த பால்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகி பபிள் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி பாருங்கள். இப்போ பபிள்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வார்ம் வாட்டர் ஊற்றி நல்லா பண்ணுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்க. உங்களுக்கு பீட் பண்ணால் தான் இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக கிடைக்கும். உங்களுக்கு அப்போ அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா பீட் பண்ணதுனால இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது. அதேமாதிரி இந்த கலரும் நல்லா மாறி இருக்கு. அடுத்தது தேவையான அளவு பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலை சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி, பபிள் ரெடி. பபிள் டீக்கு தேவையான நம்ம பீட் பண்ண காஃபி ஃப்ளேவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஸ்டெப்பாகவும் பண்ணுங்கள்.
அவ்வளோதான், நம்மளோட பபிள் டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். உங்களோட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.